ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. நல்ல நேரமும் சுபவரைகளும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி 3 கிரக சேர்க்கை. இன்று நினைத்தது நிறைவேறும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகளினால் மனம் நொந்து இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீடு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட விரக்தி மனப்பான்மை குறையும். தொழில் நிமித்தம் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளால் இன்று நீங்கள் நற்பெயர் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அவர்களால் பாராட்டப்படுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியுண்டு. கல்வி சம்பந்தமாக பயணம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழில் வாய்ப்பு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று கல்வி கற்கும் வாய்ப்பும் வந்து சேரும். இன்று அபரிதமான யோகம் உண்டு. புதிய அதிர்ஷ்டங்கள் தனவரவுகள் அதிகமாகும். தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். தொழில் வளர்ச்சி வெற்றி பெறும் மேன்மையுண்டு. தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமான யோகங்கள் வந்து சேரும். வீடு சம்பந்தமாக, வயல் தோட்டம் துறவு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். சுப பலன்கள் கைகூடும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடைகள் அகலும். நினைத்த காரியம் வெற்றியாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த சுபபலன்கள் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசியிலேயே குரு பகவான் உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இருக்கிறார். தொழில்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும். திடீர் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். எதிர்பார்த்த தன உதவியும் கிடைக்கும். தன வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். காத்திருந்த சுபசெய்தி இல்லம் தேடி வரும். எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திருமண தடை அகலும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் சந்தான சௌபாகியம் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். திடீர் ஆதாயம், திடீர் தனவரவு, திடீர் சொத்து வரவு, கேஸ் வழக்குகள் சாதகமாகும் சூழ்நிலை. இது போன்ற காரியங்கள், சுபகாரியங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இவையெல்லாம் இந்த குடும்பத்தில் வந்து சேரும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவி வழி சொத்து உங்களது கைக்கு வரும் சூழல் உருவாகும். தாய் வழி உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தாயின் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ராசிக்கு
தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சனியின் 3 கிரக சேர்க்கைகள் உள்ளதால் தொட்டது துலங்கும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பத்து உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். விற்பது வாங்குவது போன்ற தொழில்கள் சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், பட்டறை சம்பந்தமான தொழில்கள், நகை சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்களிலெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வதன் மூலம் அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பணவரவும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பாக்கியங்கள் கைவரும் சூழலும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். உங்களுக்கு அலுவலகம் நிமித்தம் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் தனவரவும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்தபடி அனைத்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் இருப்பின் அது வெற்றி பெறும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கேசு வழக்குகள் யாவும் இன்று அனுகூலமான பலனை அளிப்பதால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றே எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் தகப்பனார் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சொத்து தர்க்கங்கள் தீரும். சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும். பாக்கியமும் வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் சகோதரர் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரருக்கு திடீரென்று வெளிநாடு பயணமோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களது சகோதரர் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் தனவரவும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு சகோதரருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது கல்வி சம்பந்தமாக அவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபம் உங்களை தேடி வரும். தொழிலில் உங்களுக்கு தனவரமான நேட்டம் உண்டாகும். தன வளர்ச்சியும் அதிகமாகும். லாபங்கள் தொழில் வளர்ச்சியில் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கூட்டுத் தொழிலில் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கணவன் வழி சொத்து கைவரும் அல்லது பண உதவி கிடைக்கும் சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். கணவனது பணமோ அல்லது மனைவியின் பணமோ அல்லது குடும்பத்தின் பெற்றோர்களது பணமோ உங்களுக்கு அரசு வழி வந்து சேரும். அரசால் ஏற்பட்ட நஷ்டங்கள் தீரும். அரசு வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு திடீர் பாராட்டுகள் பரிசு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தன வளர்ச்சி இன்று அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். அரசு உதவி பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு விருப்பம் போல அவர்கள் எதை எதிர்பார்த்து விண்ணப்பித்தார்களோ அது அவர்களுக்கு சாதகமான வகையில் அமையும். இன்று மிகவும் வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களின் உதவியால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதால் சற்றே மனத்தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தருணம் செய்வீர்கள்.
நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் இன்று உங்களுக்கு கைக்கு வரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தோப்புகள் மற்றும் வயல் விவசாயம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். திடீரென்று தோப்புகள் வயல்கள் வாங்கும் பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயம் உண்டாகும். சகோதரர் வழி அல்லது சகோதரி வழி அல்லது தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் இன்று சற்று பிரச்சனை உருவாகக்கூடிய சூழ்நிலை வரும். எனினும் அது தள்ளி போகும். இனி ஒரு நாள் நடக்கும் என்று கூறி உங்களுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும் விதமாக இன்று இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இன்று நீங்கள் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பால் சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக மற்றும் கால்நடைகள் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆலய தரிசனத்தால் அல்லது ஆலயத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். அழகுக்கலை மற்றும் அழகு பொருள்கள் விற்பது சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது அழகுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று தனவரவு நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் இன்று சாதகமாக்கிக் கொள்வீர்கள். குழந்தைகளால் இன்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை குறையும். அரசு அலுவலக சம்பந்தமாக இன்று பயணங்களால் உங்களுக்கு சற்று உடல் உபாதைகள் உண்டாகும். எனினும் உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமாக லாபம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான லாபம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல்கள் மாறும். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர் வழி சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான தேதியும் நிச்சயிக்கப்படும். உங்கள் குடும்பத்திலேயே ஒருவருக்கு சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காத்திருந்த சுப செய்தி, காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் தனலாபம் உண்டாகும். சொத்து வழக்குகள் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சாதகமான பலன் உங்களுக்கு அளிக்கும். அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தைரியம் அதிகமாகும். தொட்டது துலங்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்று இருந்தாலும் அதையெல்லாம் தீரும் விதமாக புதிய தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே கலகங்கள் மாறி இந்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒற்றுமை உருவாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணத்தால் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். கூட்டு தொழில்கள் இன்று சாதகமான பலனை தரும். புதிய உறவு முறைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே,
இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சூழல் தரும். எதிர்பார்த்த வெற்றி உண்டு. கலைத்துறையில் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கட்டடம் சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களது ராசிநாதன் புதன் உங்களது ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சனியுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் உண்டாகும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணையே திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இன்று போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் சூழல் உருவாகும். இன்று யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். நண்பர்களின் உதவியுடன் நீண்ட பயணம், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். காத்திருந்த இனிய சுபசேது உங்களுக்கு உண்டாகும். திருமண தடை அகலும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் பணவரவு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். பணத்தையே குறிக்கோளாக கொண்டு தொழில் உங்களுக்கு அமையும். தொட்டது துலங்கும், எண்ணங்கள் நிறைவேறும். என்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில்களில் அதிக வரவும் உண்டாகும். தொழில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளிடமிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரக சேர்க்கை. இன்று யாவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நண்பர்களின் உதவி உண்டாகும். கனவுகள் நனவாகும் விதமாக வீட்டு சூழ்நிலை சாதகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்டும் பணிகள் தாமதமாக தடைபட்டு இருப்பது மாறும். அதற்கான தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை சற்று கூடினாலும் அது தீர்க்கும் விதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தொட்டது துலங்கும், எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பரை சந்திப்பதன் மூலம் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். பரம்பரை தொழில்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நகை சம்பந்தமான தொழில்களில் இன்று முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கல்வி கடனை அடைப்பீர்கள். வீட்டுக்கடன் மற்றும் ஏனைய கடன்களை அடைக்கும் விதமாக திடீர் தனவரவு உண்டாகும். சொத்து விற்கவோ அல்லது வாங்கவோ முயற்சிகள் நடைபெறும். வாகனம் புதியதாக வாங்கும் முயற்சியும் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் சட்டத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்களும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி கிரக சேர்க்கைகள் 3 கிரக சேர்க்கைகள். இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வாய்ப்புகள், புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டு தொழில் முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழிலில், கட்டட சம்பந்தமான தொழிலில், கொடுக்கல் வாங்கல் இதுபோன்ற தொழிலில், வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தை வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். தோப்பு வயல் சம்பந்தமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். விளைபொருள்களால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. என்று உங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடை ஆபரணத்திற்காக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி என்று தனவரவு அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள்.
சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்கு உண்டாகும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் தேதி நிச்சயிக்கப்படுதலும் அப்படி இன்று கலகலப்பாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களது குடும்பத்திற்கு இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இருப்பதால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் பயணங்களால் உண்டாகும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். பயணங்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் தனவரவு அதிகமாகும். புதிய தொழிலில் ஈடுபடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான வாய்ப்புகள் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் வெளிநாட்டில் படிப்பு இது போன்றவை உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக அலட்டினாலும் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தன உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழிலில் வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்படும். எனினும் சாதகமான சூழல் உருவாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் நன்றாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். தாயாரின் உடல் நிலையில் சற்று கவலை கொள்ளும் விதமாகவே இருக்கும். தாயாருக்காக மருத்துவ உதவிகள் மற்றும் இதர செலவுகள் தேவைப்படும். திடீர் செய்திகளால் சற்று மனது வருத்தம் கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழிலில் எதிரிகளின் தொல்லைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் உதவி கிட்டும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இரட்டிப்பு லாபங்கள் வந்து சேரும். திடீர் வாகன வசதி ஏற்படும். வாகனம் வாங்க யோசனை உருவாகும். புதிய வீடு மனை வாங்க யோசனை உண்டாகும். உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய். விவாக காரியங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தகப்பனார் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தகப்பனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பயணத்தால் புதிய நண்பர்களின் தொடர்புகள் உண்டாவதன் மூலம் புதிய தொழிலில் ஈடுபாடு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமாக அலைச்சல்களும் தேடுதல்களும் அதிகமாகும். புதிய ஆன்மீக அன்பர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலம் நீங்கள் தேடுதலுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதை தேடி செல்வீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று எதிர்பார்த்த வெற்றிகளும் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறு சிறு பிரச்சனைகள் சாதகமாக முடிப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான பலன்களும் தனவரவும் இன்று அதிகமாகவே உங்களுக்கு காணப்படும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த பலன்கள் வருவதற்கு சற்று தாமதமாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். எதிர்பார்த்த தன உதவி வருவதற்கு சற்று தாமதப்படும். நண்பர்களின் உதவியும் கிடைக்க சற்று தாமதப்படும். விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திடீரென்று மனது தடுமாறும். திடீரென்று உடல் உபாதைகளால் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகமாகும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்களால் தலைவலி மற்றும் உடல் உபாதைகள் உண்டாகும். பயணங்களை தேவையென்றால் மற்றும் பயன்படுத்தி கொண்டு தேவையில்லை என்றால் நீங்கள்
பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்வோம். ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எனினும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் 2 நாட்கள் உள்ளதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனம் கலங்க வேண்டாம். ஒரு சிலர் உங்களை ஏமாற்றுவதற்காகவே இருப்பார்கள். பெண்களிடம் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இந்த ராசிக்காரர்கள் பெண்கள் என்றால் ஆண்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பேச்சிலேயே சற்று மயக்கிவிட்டு உங்களிடமிருந்து பணமோ நகையோ வாங்கி செல்வார்கள். ஒரு சில பொருட்களை மறந்து வைத்துவிட்டு நீங்கள் அங்கு இங்கும் தேடும் சூழல் உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கைகள். தகப்பனார் வழி சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி சம்பந்தமாக சொத்து தர்க்கங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகு. இன்று பயணங்களால் விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அரசு சம்பந்தமான தொழில்களில் சற்று பிரச்சனைகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும். தொழிலில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் உடல் உபாதைகள் உண்டாகும். எனினும் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை சற்று அதிகமாக இருக்கும். அதற்காக சற்று பாடுபடுவீர்கள். பிள்ளைகளிடம் தேவையில்லாமல் வம்புக்கு செல்வீர்கள். கணவனிடமோ மனைவியிடமோ இன்று தேவையில்லாத கலகம் செய்வதை தவிர்க்கவும். நண்பர்களிடமும் சற்று பார்த்து கவனமாக இருக்கவும். மற்றபடி தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. வழக்கமாக நடக்கும் தொழில் என்றால் அது அதன்படி நடக்கும். அதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். மன வருத்தத்தை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றி வருவதற்கு சற்று தாமதமாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலை சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இன்று சூரியனுடன் புதனும் இணைந்து உங்களது ராசிநாதனும் இணைந்துள்ளதால் இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றியாகும். தொட்டது துலங்கும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இணைந்து இருப்பதால் இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய உறவினர்கள் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். கால்நடைகளால் இன்று ஆதாயம் உண்டாகும். தனவரவும் தன வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். சட்டம் சம்பந்தமாக வேலை பார்ப்பவர்களுக்கும் சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல் பணியாளர்கள் மற்றும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று சாதகமாகவே இருக்கும். திடீர் சுப செய்தி உண்டாகும். குடும்பத்தில் திருமண தடை அகலும். சுப பேச்சுவார்த்தைகள் இல்லத்தில் உண்டாகும். சுப செலவுகளும் விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கூட்டுத் தொழிலில் வெற்றி காண்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக, வயல் சம்பந்தமாக, தோட்டங்கள் சம்பந்தமாக, வாகனம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, வாகனம் விற்பது வாங்குவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கலைத்துறையில் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த தொழிலை செய்தால் இன்று அதிக லாபம் கிடைக்கும் என்று சிந்திப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பருடன் இணைந்து புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். என்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், தலைமை பதவி, காத்திருந்த தலைமை பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி வேலைவாய்ப்பு அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். குழந்தைகளால், பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் வழி மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக புதிய வேலைவாய்ப்புகள் வந்து சேரும்.
காத்திருந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்டங்களும் தனவரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசு சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கும் அரசு தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று அவர்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சிறப்பான நாளாகவே வந்து சேரும். அவர்களது எண்ணம் போல் இன்று பதவி மாற்றம், இடம் மாற்றம், தனவரவு, தொழில் வளர்ச்சி, தொழில் சம்பந்தமாக இடம் மாற்றம், இது போன்ற யோகங்கள் வந்து சேரும். ராசியிலேயே சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் பேராசைகள் அதிகமாகும். அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், சீருடை அணிந்தவர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள், கல்வி சம்பந்தமாக, மருத்துவமனை சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இருக்கும். இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தாயாருக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். ராசிநாதன் இருக்கும் 3ஆம் இடத்தில் பலனாக சகோதரர் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து சேரும். எனினும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்ததை விட தனவரவு அதிர்ஷ்டமாகவோ மற்றும் அவர்கள் எதிர்பார்த்தபடி பரிசாகவோ கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. என்று தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் திருமண தடை உங்களுக்கு விலகி இன்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மனது மகிழும் விதமாக இருக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்று குறையும். தனவரவு அதிகமாகும். சமூக பணிகளில் அக்கறை உண்டாகும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். ஆன்மீக ஸ்தலங்கள் பார்ப்பதற்காக, புனித பயணங்கள் மேற்கொள்வதற்காக நீங்கள் பயணம் செய்வீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பயண நிமித்தம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தேடுதல்களுக்கான விடைகள் கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் நண்பனை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கூட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்களில் வெற்றி காண்பீர்கள். தனியாக சுயமாக செய்யும் தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவுடன் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுக்காக, மனைவிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்ப சூழ்நிலை சாதகமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் பெறுவீர்கள். கடன் சுமை அதிகமாக இருக்கும். அதை தீர்ப்பதற்காக தன உதவியும் கிடைக்கும். இன்று தொட்டது துலங்கும். எண்ணங்கள் நிறைவேறும். கனவுகள், ஆசைகள் யாவும் நிறைவேறும். இன்று மனமகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் சுப பலன்களும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.